ஜாலியான வாழ்க்கை. இது வந்து பிள்ளைய குட்டிய எப்போ வந்துட்டாலும் எங்களுக்கு இதை விட்டு போக மனசு வரமாட்டேங்குது. எப்படா இந்த ஆடி மாதம் வருது, எப்போ அழகர்களுக்கு போவோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. குலதெய்வம், அதனால அவங்க நம்மளெல்லாம் பாதுகாப்பாங்க. கொண்டாட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்காருன்னா மதுரையில் அது கள்ளழகர் தான். கள்ளழகரை கொண்டாடுறதுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லித்தரவே வேண்டியதில்லை. ஏன்னா பண்பாடு வழியா தலைமுறையா அப்படி கொண்டாடுறாங்க. முழுக்க நேர்மறையான பாசிட்டிவான கொண்டாட்டங்கள். அழகர் வந்து சித்திர திருவிழாக்கு வர்றாரு அப்படின்னா அவருடைய பயணத்துல ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. அவரை ஆடி பாடி தூக்கி கொண்டாடுறாங்க. ஆத்துக்குள்ள இறங்குறாருன்னா அப்படியே உச்சகட்டமா தண்ணியில வாரி இறைச்சு தண்ணியை பீச்சு கொண்டாடுறாங்க. இப்படி பல்வேறு விதமா அழகரை சித்திர திருவிழாவுடைய பயணத்துல கொண்டாடுற மக்கள் ஆடி திருவிழாவில் அவருடைய இருப்பிடத்திலேயே அவரை கொண்டாட வந்துடுறாங்க. முதல்ல பயணத்துல கொண்டாடின மக்கள் ரெண்டாவது இருப்பிடத்திலேயே அவரோட ஊர்லயே அவரோட இடத்துலயே நடக்கக்கூடிய அந்த ஆடி தேரோட்ட விழாவுக்காக மிகப்பெரிய அளவுல கொண்டாட்டம் இங்க நடந்துட்டு இருக்குது. இங்க இதுல என்ன ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அம்சம்னா, கொண்டாடுறதுக்காக வரக்கூடிய மக்கள் வந்து நம்மெல்லாம் ஏதோ வகையில வருவோம், கார்ல வருவோம், பைக்ல வருவோம், பஸ்ல வருவோம். ஆனா இன்னமும் ஒரு மக்கள் மாடு வண்டி கட்டி அப்படியே ஊரா கிளம்பி வராங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வண்டி கட்டி வர்றாங்க. இன்னமும் நிறைய ஊர்கள் இருந்து, குறிப்பா காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னமும் எப்படி 4-5 தலைமுறைகளுக்கு மேலாக அப்படியே வண்டி கட்டி இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அது ஒரு வகையான நேர்த்திக்கடன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கொண்டாட்டம் ஒரு வகையில வந்து நம்மளெல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில இருக்குது. என்னன்னா இவங்க தேவையான சின்னஞ்சிறுசுங்க, குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் எல்லாருமே அந்த மாட்டு வண்டில அப்படியே பொடிநடையா ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே மெதுவான பயணம். இன்னைக்கு அந்த பயணங்கள்லாம் யோசிச்சே கற்பனையே பண்ண முடியாது. பயணம் போறவங்கிற பேர்ல என்னென்னவோ பண்றாங்க. ஆனா இது வந்து இன்னமும் அவங்களுடைய பண்பாட்டு குறியீடாக இந்த பயணம் ஒரு வகையில இருந்தா கூட அவங்க கொண்டாடுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையை சொல்லணும்னா திருவிழாக்கள் சமூகத்தை, மக்களை, மனிதர்களை உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுல அந்த உயிர்ப்போட இன்னும் எவ்வளவு உயிர்ப்பா வச்சுக்கிறது அப்படிங்கறதுல வந்து மக்கள் ரொம்ப விடாப்படியா சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வண்டி கட்டிக்கிட்டு திருவிழாக்கு வரக்கூடிய அம்சம். இங்க பாருங்க, வண்டி கட்டி இங்க இருந்து அப்படியே 100க்கும் மேற்பட்ட வண்டி கட்டி இங்க வந்து அழகர் கோயில்ல தேரோட்டம் பார்த்துட்டு தேரோட்டத்துக்கு 3 நாள் முன்னாடியே வந்துடுறாங்க. முதல் 2 நாள் முன்னாடியே வந்தவங்க இங்க அப்படியே ஆடுகளை கிடா கொண்டு வராங்க. இங்கேயே உரிச்சு சமைச்சு அப்படியே சாப்பிடக்கூடிய காட்சியெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து இந்த ஆடித்திருவிழா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1000-2000 வருஷம் பின்னாட போன மாதிரி ஒரு சூழல். இங்க முழுக்க எங்க பார்த்தாலும் மக்கள் திரள், எல்லார் முகத்திலையும் சந்தோஷம், எல்லார்கிட்டையும் கொண்டாட்டம். அப்படி ஒரு மனநிலையில அவங்க பூரா ஆடு வெட்டி, அதுவும் கெடா வெட்டி கொண்டாடுறது. சாப்பாடுனா ஒரு ஃபுட்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து நான்வெஜ், அதுலயும் கிடா வெட்டி சாப்பிட்டு இருந்து சந்தோஷமா போறதுங்கிறது ஒரு வகையான இந்த திருவிழாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். பெரும்பாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது மாட்டு வண்டியெல்லாம் இன்னைக்கும் கட்டி பராமரிச்சு 3 நாள் 4 நாள் அப்படியே பொடிநடையா வந்து அவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா வர்றதில்ல. இவங்க இன்னமும் அதை ரொம்ப விடாப்படியா கடைபிடிக்கிறாங்க. நாங்க இதை செய்வோம், இதை விடவே மாட்டோம்னு கடைபிடிக்கலாம். உங்கள்கிட்ட பேசுவோம் அந்த மக்கள்கிட்டலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எப்படி வந்தீங்க, எதுக்காக? காரைக்குடி கோட்டைக்கு வரோம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்க விரதம் இருந்து வண்டி ரெடி பண்ணி, மாடு ரெடி பண்ணி, கிடா வாங்கி, எல்லா சாமானும் வாங்கி ரெடி பண்ணி 6 நாளைக்கு முன்னாடி கிளம்புறோம். எங்க ஊர்ல புதன்கிழமை மணிக்கு கிளம்புனா நைட்டு சாப்பாடு திருப்பத்தூர். அங்கேருந்து சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட்டு. திருப்பி மறுபடியும் எஸ்எஸ் கோட்டைக்கு பூட்டி விட்டோம்னா 1 மணி, நைட்டு 1 மணிக்கு வரும். நைட்டு அங்கே ஃபுல்லாக அவுத்துருவோம். மக்கா நாள் சாயங்காலம் 3 மணிக்கு தான் பூட்டுவோம். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு அங்கே முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு மேலூர். 3 மணிக்கு பூட்டினா 6:30 மணிக்கு மேலூர் வந்துடும். 6:30 மணிக்கு வந்து வாங்கின சாமான்களை இங்கே கோயிலுக்கு வாங்குற சாமானை வாங்கிக்கிட்டு மேலூரில் சாப்பிட்டு 10-11 மணிக்கு பூட்டினோம்னா 1 மணிக்கு இங்கே வந்துடும். மக்கா நாள் சாயங்காலம் காலையில் வெள்ளிக்கிழமை தீர்த்தாட எல்லாரும் முடி இறக்கி தீர்த்தாடுறதுக்கு மேலே போயிடுவாங்க. கிடாய்க்கு தீர்த்த எடுத்தாந்துருவாங்க. எடுத்தாந்து வச்சுட்டு மக்கா நாள் தேருக்கு முதல் நாள் கிடா விட்டுரும். ஆளுக்கு ஒரு வண்டிக்கு 3 கிடா குறையாம வரும். எல்லாரும் நாங்கள் ஒரு 17 வண்டி 20 வண்டி வந்திருக்கோம்.
வந்து எல்லாரும் ஆளுக்கு 3 கிடா 4 கிடா 5 கிடான்னு கொண்டாடுவாங்க. வெட்டி எல்லாரும் இங்கே சொந்தக்காரெல்லாம் அங்கேருந்து இங்கே வருவா. வருஷம் வருவா. வந்து நாங்கள் எங்கள் பிள்ளை கல்யாணம்னா எங்கள் பேர் நம்ம பேர் எங்களுக்கு மகவட்டு பிள்ளையோ மயமட்டு பிள்ளையோ பிள்ளை வந்துட்டா வந்து கிடா வெட்டி சாமி கும்பிடுவோம். அதான் எங்கள் பாரம்பரியமே. எங்கள் இது வந்து நான் வந்து 5வது தலைமுறை. எல்லாரும் வந்துக்கும். எல்லாரும் கோட்டையார் வேளங்குடி பக்கத்து ஊர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வேளங்குடி, அவங்களும் சேர்ந்து வந்து எல்லாரும் பண்ணுவோம். எங்கள் சொந்தக்கார அங்கே உள்ள சொந்தக்கார பூரா இங்கே வந்துடுவாங்க. வந்து சாப்பிட்டு எங்கள்கிட்ட எல்லாரும் பண்ணிட்டு போவாங்க. என்ன இது பாப்பா, இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து இன்னமும் இப்படி 3 நாள் 4 நாள்லாம் வண்டி கட்டிக்கிட்டு நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப அசதியா நினைக்கிறாங்க, இப்படி போகணுமா பயணம் போகணுமா ஊர் ஏறி போகணுமான்னு. எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு எனர்ஜியா உற்சாகமா அப்படியே 3 நாள் 4 நாள் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு எப்படி வர்றீங்க? ஆயிரங்க தலை. இது வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி முப்பாட்டனார், அதுக்கு முப்பாட்டனா அப்படி வந்ததை இன்னமும் 1000 விஞ்ஞானிய உலகங்கள் இன்னைக்கு எவ்வளோ காரு வண்டி எவ்வளோ விஞ்ஞானிய காலத்தில் இன்னும் அதை வந்து நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்கு அப்புறம் எங்களுடைய பிள்ளைய பேரம்பத்திய இதை வந்து தொட்டு செய்வாங்கன்னு ஒரு இதோட வந்து நம்பிக்கையில் வந்துக்கு இருக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அலர்மலான் 18ஆம் படி கருப்பன் அந்த அளவுக்கு வழிவிட்டுக்கு இருப்பார். ஆமாம், இது தொடர்ந்து எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அங்கேருந்தே நாங்கள் ஊரில் இருந்து ஒரு 6 நாள் எங்களுக்கு எந்த இதையும் நினைக்காம இது வந்து 6 நாள் எங்களுக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கை. ஆமாம், எங்களுக்கு ஒரு ஜாலியான வாழ்க்கை. இது வந்து பிள்ளைய குட்டிய எப்போ வந்துட்டாலும் எங்களுக்கு இதை விட்டு போக மனசு வரமாட்டேங்குது. அழகர்மலையான அந்த கோயிலை விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது. அடுத்த வருஷம் எப்படா நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போவோம், 6 நாள் எப்படா வரும்னு அதை வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிற இருக்காது. ஆமாம், அதனால எத்தனை விஞ்ஞானிய உலகம் வந்தாலும் எங்களுடைய கோட்டையூர் வேளங்குடியிலிருந்து இந்த வண்டி கட்டி வர பாரம்பரியம் இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இது முன்னோர்களுக்கு செய்த ஒரு தியாகம். ஏண்டா தம்பி, இப்போ நீ என்ன திரும்பிக்கிட்டு கார்ல வண்டியிலாம் பஸ்ல எல்லாம் போயிருப்ப, இந்த மாட்டு வண்டியில வர்றது உனக்கு எப்படி இருக்கு? மாட்டு வண்டியில வர்றது வந்து எங்களோட இது ஒரு என்ஜாய் மாதிரி. இதுல வர்றது தனி இதுவே கொடுத்து வச்சிருக்க மாதிரி வரணும். எனக்கு இப்ப 14 வயசு, நான் இந்த வருஷம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். மாட்டு வண்டி ஓட்டி வந்தியா? ஓட்டுவியா? சரி, எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அது என்ன சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்குமா? இது கோட்டையூர்ல இருந்து அங்க 17 வண்டி வர்றோம். 17 வண்டிலையும் போற வருஷம் இந்த வருஷம் நல்லா ரொம்ப இதுவா இருக்கு. இல்ல எப்படி வருவீங்க இப்போ? நீ இதுல வர்றது வந்து உனக்கு இதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வண்டி ஓட்டி வரும்போது அப்படின்னா வண்டி ஓட்டிட்டு வர சந்தோஷமா இருக்கும். இது இங்க உட்காந்து தங்கி எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, குடும்பம் எல்லாம் வராது, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான். 14 வயசு பையன் நகரங்கள்ல 14-15 வயசு பசங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறோம். மொபைலோ என்னவோ ஒன்று கேம்ஸோ இல்ல ஏதோ ஒன்று அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்கிரீன் அடிக்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருக்காங்க. இங்க பாருங்க, கிராமத்துல இருந்து வரக்கூடிய இந்த பையன் 14 வயசுல மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா, எனக்கு மனுஷங்களை பாக்குற சந்தோஷம், ஒன்னா அப்படி தங்கி இருந்தவங்களோட பேசுற சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பேசுவோம். அக்கா, நீங்க ஏன் இதை அவ்வளோ விடாப்படியா இதை நாங்க ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க? என்னோட குலதெய்வம் தலைமுறையா பண்ணணும், வருஷம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், பிள்ளைய குட்டியை நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும், பேரம்பேத்தி எடுக்கணும், எல்லா நேர்த்திக்கடனும் குலதெய்வத்துக்காண்டி பண்றோம். அதனால வருஷம் இதை முக்கியமா இதை வந்து இந்த முக்கிய திருவிழாவை நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு வரும்போது? அது அளவுக்கு அதிகமான சந்தோஷம், அதை சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். 2வது, நாங்க வந்து இது வந்து எங்க முன்னோர்களுக்கு செய்யற கடமையா நினைக்கிறோம். இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து கூட்டு குடும்பங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் இந்த மாதிரி நம்ம வந்து பண்றத பார்த்து நாளைக்கு வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் கூட ஒத்துமையா இருப்பாங்க. அந்த ஒற்றுமை வந்து கடைசி வரைக்கும் நிலநாட்டணுங்கிற கண்டிதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாரம்பரியமா நாங்க விடாம குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கோம், அடுத்த தலைமுறைகளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிராவல் வந்து நான் இப்பெல்லாம் பொதுவா நகரத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தா கூட அவ்வளவு பெரிய டயர்டா இருக்கு அப்படின்னா, நீங்க இப்போ 6 நாள் வந்து வெறும் மாட்டு வண்டியில எப்படி சந்தோஷமா உற்சாகத்தை எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? உற்சாகங்கிறது வந்து சொந்த பந்தங்களோட முகத்தை பார்த்தோம்னாலே அது தன்னால வந்துடும். அந்த உற்சாகம் வந்து வர வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, அது முகத்தை பார்த்தாலே தன்னால வந்துடும். அதனால அது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வருமே தவிர்த்து இதை ஒரு கஷ்டமா நாங்க ஒருபோது நினைச்சதே கிடையாது.
அதை சொல்லிட்டல எங்களோட முன்னோர்களுக்கு நாங்க செய்யற கடமை எங்க போறோங்கிற மாதிரி குலதெய்வத்தோட தோணும். திரும்ப போல போறோம் அப்படின்னு. நீ எப்ப வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஏன் கிடா வெட்டி சமைக்கணும்னு விருந்துன்னா என்னன்னோ சமைச்சு சாப்பிடலாம். கிடாங்கிறது என்ன எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? 18ஆம் படி கருப்பருக்கு வெட்டுறதுக்கடா அது எங்க குலதெய்வம் வேண்டு, அதனால நாங்க அதை செய்யறோம். நேர்த்திக்கடனை கிடா வச்சு நாங்க இந்த ஊர்ல இருந்து வர்றோம். என்ன மாதிரி நேர்த்திக்கடன்லாம் வச்சுப்பீங்க? இப்போ இந்த வருஷம் என்ன நேர்த்திக்கடன் வச்சிருந்தீங்க? இந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும், குழந்தைய பிறக்கணும், குழந்தைய பிறக்கணும், வீடு சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். இந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. நேர்த்திக்கடன் வச்சு இதெல்லாம் வர்றோம். எங்களுக்கு எங்கேயும் இந்த 6 நாள் வண்டி கட்டி வர்ற பயணங்கிறது 100 கிலோமீட்டருக்கு மேல வர்றாங்க. அது வந்து எங்கேயும் அவங்களுக்கு சோர்வு அளிக்கிறது இல்லை, எங்கேயும் உடலுக்கோ மனசுக்கோ எந்த டயர்டும் ஆகிறது இல்லை. அவ்வளோ உற்சாகமா வர்றாங்க. இன்னும் இது பத்தாது, இந்த நாட்கள்லாம் நிறைய இன்னும் கூடுதலா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தோட இருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்றாங்க, இந்த விழா இப்படி ஒன்ன ஃபாலோ பண்றது, இப்படி ஒன்று பிராக்டிஸ் பண்றது வழியா கூட்டு குடும்ப முறையே சுதஞ்சிருச்சு. மனுஷங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை, ஒரு பாண்டிங், ஒரு உறவுகளுக்குள்ள அந்த நட்பெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. அதை வந்து நாங்க அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் ஆழமா, இன்னும் தீவிரமா இதை நாங்க இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அதெல்லாம். ஐயாட்ட பேசுவோம். ஐயா தான் வந்து இவங்க எல்லாருக்கும் தலைவரா. ஐயா சொல்லுங்க, இது வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? எங்க முன்னோர்கள்லாம் முன்னாடி இருந்து வர்றாங்க, அதையே நாங்க ஃபாலோ பண்ணி வர்றோம். கோட்டையர் வேளங்குடியிலேருந்து வண்டி கட்டி வர்றோம். என்ன எங்கள் குழந்தையெல்லாம் பிறந்தோடனே இங்கே தான் வந்து பேர் சூட்டுவாங்க. என்ன இன்னமும் எப்படா இந்த ஆடி மாதம் வருது, எப்போ அழகர்களுக்கு போவோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். கண் கலங்குறீங்களா உங்களுக்கு? ஆமாம், எங்களை எல்லாரும் அழகு பெருமானும் 18ஆம் படியானு நல்லா வச்சுக்குவார். அவ்வளோதான். இளைஞர்களும் இன்னமே இதை தொட்டு செய்வாங்கன்னு எங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. ஆமா, கண் கலங்குறீங்க. அவ்வளவு பிடிக்குமா அழகரையும் கற்பனையும்? என்ன ஏன்? மன நிம்மதி, மன நிம்மதியா இருக்கிறோம், எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறோம். இன்னமும் இன்னொரு 5 நாள் பயணத்தில் தொடருமா அப்படின்னு நாங்கள் இது பண்ணிக்கிருக்கோம். வருடம் வந்துக்கிருக்கோம். ஆமாம், இது எங்களுக்கு தொட்டு 100 ஆண்டுகளாக வந்துக்கிருக்காங்க. ஆமாம், பாரம்பரியமாக நாங்கள் மாட்டு வண்டியில் தான் வந்து சேவை செய்யணும்னு இருக்கோம். எங்கள்கிட்ட எல்லா வாகன வசதியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் மாட்டு வண்டியில் வந்து இந்த கடமையை செஞ்சுட்டு போகிறதே எங்களுடைய பாரம்பரியம். ஏன் மாட்டு வண்டியிலே வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லா வண்டியில் இருந்தாலும் வேற வண்டியில், ஆமாம், வேற வண்டியில் இருந்தாலும் எங்களுக்கு முன்னோர்கள் என்ன பாரம்பரிய இது கற்றுக் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் கடைப்பிடிச்சி வர்றோம். இந்த காலத்துலேயும் நாங்கள் மாடு வண்டியில் வச்சு பராமரிக்கிறது பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான். இருந்தாலும் கடைசி வரையும் இந்த வண்டியில் தான் நாங்கள் வச்சு ஓட்டுவோம், மாடத்தான் வாங்கி ஓட்டுவோம். ஆமாம், இதுதான் எங்களுடைய இது. ஐயா வந்து கண் கலங்குறாரு பேசும்போது. மாடு வண்டிகள், மாடெல்லாம் வச்சு வண்டிகள்லாம் பராமரிக்கிறது மிகப்பெரிய தொகையாகுது, செலவாகுது, கஷ்டம். இருந்தாலும் அவங்க கிட்ட வேற வாகனங்கள் இருந்தா கூட மாட்டு வண்டியில தான் வரணும். ஏன்னா எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்க தொடர்ந்து அனைத்து வாகனங்கள் இருக்கு. அதான் எல்லா வண்டிகள் இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்காக வரணும் அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்றது வழியா, தொடர்ச்சியா பின்தொடர்றது வழியா என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கடைசியில தெரிய வேண்டிய பதில். அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. எந்தவித எதிர்மறையும் இல்லாம, எந்தவித நெகட்டிவும் இல்லாம, முழுக்க நேர்மறையான பாசிட்டிவான மகிழ்ச்சியோட இருக்காங்க. சொல்லுங்க. வாரிசுகள் உண்டாகும் எங்க குடும்பங்களுக்கு விளக்கெறியோங்கிறதுக்கு இது பிரார்த்தனையா நாங்க அதிகமா வந்துருக்கோம். ஆமா, மேல் நல்லா வரணும். ஆமா. என் பாப்பா, நீ மாட்டு வண்டியில தான் வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு வரும்போது? ஹாப்பியா இருந்துச்சு. சொல்லு. ஹாப்பியா இருந்துச்சு. என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு மாட்டு வண்டியில வர்றதுக்கு? தங்கி நாங்க சாப்பிடுவோம், அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பாப்பா, எப்படி இருந்துச்சு மாட்டு வண்டி வந்து? எப்படி இருந்துச்சு? என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருக்கும். அங்கங்க தங்கி சாப்பிடுவோம். அப்புறம் நைட்டெல்லாம் ஸ்கூல்ல தங்கி சாப்பிடுவோம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். மாட்டு வண்டியில வரும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாங்க, அதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கும். வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறது பிடிக்குமா? சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுவோம். அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், ஜாலியா இருக்கும்.
இதெல்லாம் மத்த நாள்லயும் பண்ணுவீங்களா இல்ல திருவிழால தான் பண்ண முடியுமா? மற்ற நாளே பண்ணுவோம். ஆ. திருவிழால அதிகமா பண்ணுவோம். மற்ற நாளே எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து விளையாடுவோம், சாப்பிடுவோம். உனக்கு அழகரையும் கருப்பையும் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்? குலதெய்வம், அதனால அவங்க நம்மளெல்லாம் பாதுகாப்பாங்க, அதனால பிடிக்கும். என்ன என்ன கொலக்கட்டமா? அப்படியா? சரி சரி, சந்தோஷம். பாருங்க, அவங்க பச்சரிசி மாவுல கொலக்கட்டை எல்லாம் செஞ்சு நமக்கும் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த சின்ன குழந்தைங்க வந்து வருஷம் முழுக்க நகரத்துல இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கு பாருங்க. இவங்க இன்னமும் மனுஷங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னமும் உறவுகளோட இருக்குன்னு நினைக்கிறாங்க, இன்னமும் இதே அவங்களுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போன அந்த பண்பாடை, அந்த பாரம்பரியத்தை திரும்ப எடுத்துட்டு போக நினைக்கிறாங்க. கடவுள் மேல, இங்க இருக்கக்கூடிய அழகர் கருப்பு மேல இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பெரிய ஈடுபாடு இருக்குது. மொத்தத்துல இந்த விழாக்கள், இந்த பிராக்டிஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இவங்க ஒரு வகையில திருவிழாக்கள் சமூகத்தை, மனுஷனை உயிர்ப்போட வச்சுக்கிறதுன்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனா இந்த நடைமுறைகள் தான், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் தான் இன்னமும் இந்த திருவிழாக்களுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது, தனியான கொண்டாட்ட மனநிலையை உருவாக்குது. இன்னும் சொல்ல போனா இவங்க வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு 6 நாள், ஒரு வார பயணம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வருஷம் முழுக்கதுக்குமான உற்சாகத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பயணத்துல இருந்து நம்ம தொடர்ச்சியாவே பார்க்கிறோம். கள்ளழகர் சார்ந்த திருவிழாக்கள்ல பெரும்பாலும் 99% நகர மக்கள் கிடையாது, முழுக்க கிராம மக்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நகர மக்கள்ங்கிறது ரொம்ப கொஞ்சமான ஆட்கள் தான் வர்றாங்க. பெரும்பாலும் கிராம மக்கள், நாட்டுப்புற மக்கள். இந்த மக்கள் கிட்ட இருக்கிறது பக்தி உணர்வை தாண்டி கொண்டாட்ட உணர்வு இருக்கு, சுற்றுலா உணர்வு இருக்கு, முழுக்க நேர்மறையான சந்தோஷ மனநிலையில இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த ஒரு வாரம் 10 நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. திரும்ப அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, திருவிழாக்கள் வழியா மகிழ்ச்சியா இருக்கிறது தான் இந்த திருவிழாக்களினுடைய இவங்களுடைய இந்த பண்பாட்டு குறியீடுகள்லாம் நமக்கு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு உண்டான ஒரு குறியீடை சொல்லுவாங்க, ஒரு அளவீட சொல்லுவாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்த்தா அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு நாட்களை நம்ம நிறைவளிக்கும்படி செலவிட்டு இருக்கோமோ அந்த வகையில அந்த நாட்டினுடைய, அந்த வருஷத்தினுடைய மொத்த விரிவு தான் வாழ்க்கை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த மக்கள் ரொம்ப சரியா வாழ்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க, சரியா வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.